நம்ம எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனநிலை அப்படிங்கிறத அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிட்டு அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வெற்றியை நம்மளால் பெற முடியும். உதாரணத்துக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, சொல்கிறது, விஷுவலைசேஷன் டெக்னிக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் எந்த மாதிரி மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் செஞ்சால் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ரிசல்ட்ஸை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ லைஃப் கோச் மற்றும் ஹோபனோபனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான மைண்ட் செட்டோடு இருந்து அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக இன்றைக்கி தான் நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பற்றியே கேட்குறீங்க அப்படின்னா எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கணும்? நம்பர் 1, ஓப்பன் மைண்டட்னஸ். ஓப்பன் மைண்டட்னஸ்னால் என்ன அப்படின்னா, தமிழில் என்ன சொல்லலாம், திறந்த மனதுடன் கேட்பது. அதாவது எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல், சரி ஓகே ஏதோ சொல்கிறாங்க அது என்னங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விருப்பு வெறுப்பு இல்லாமல், நம்மளுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றிய ஒரு எண்ணத்தை தவறான எண்ணத்தை உருவாக்கிட்டு அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பலன் கிடைக்காது இல்லையா? ஸோ விதவுட் எனி பயஸ், எந்த விருப்பு வெறுப்பு அதுக்கு இடமில்லாமல் இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஒரு அறிவியல் பூர்வமாக அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு கூட நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னால் நடந்துருமா? இதுதான் நிறைய பேரோட கொஸ்டின். என்ன இது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன, ஒரு உறுதியாக சொல்கிற வார்த்தை. வி அஃபர்ம் அவர் செல்ஃப் இல்லையா? இது கண்டிப்பாக நான் இந்த மாதிரி மாறுவேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் இதை நம்ம சொல்கிறோம். சரி, அந்த சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், ஓப்பன் மைண்ட் செட் சொன்னோம் இல்லையா? ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் பிலீஃப். பிலீஃப்னால் என்ன, நம்பிக்கை. ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி நம்ம நினைக்கிறப்போ, அதாவது அந்த எண்ணங்களை திருப்பி திருப்பி நம்ம நினைக்கிறப்போ அது நம்பிக்கையாக மாறுது. ஸோ இது 2 விஷயம். மூணாவது என்னென்னா, we have to take action. ஸோ எண்ணங்கள், நம்பிக்கைகள், அடுத்தது செயல்கள். இந்த 3 பேஸ் பண்ணி தான் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஒர்க் ஆகுது. இது ஒவ்வொன்றும் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஓப்பன் மைண்டட்னஸ். எந்த ஒரு விஷயத்தையும் திறந்த மனதுடன் அணுகுவது. அது சரியா தப்பா அப்படிங்கிறது வேறு விஷயம். முதல்ல அது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறது. ரைட். பாசிட்டிவ் அஃபர்மேஷனை என்ன அப்படின்னா, சொன்னதை நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளை எழுதி, இந்த விஷயம் நான் பொருளாதார வசதியில் மிக சிறப்பாக இருக்கிறேன், நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன், இந்த மாதிரியான உதாரணங்கள் இது இல்லையா? ஸோ நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன், நான் மிகுந்த செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன், இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை சொல்கிறாங்க. இது சொல்கிறப்ப என்னென்னா, எதை நம்ம சொல்கிறோமோ, எதை நம்ம அடிக்கடி நினைக்கிறோமோ, அதாவது அடிக்கடி நினைக்கிறோன்னா அது நம்முடைய ஆழ்மனதில் பதியும். ஆழ்மனதில் எந்த விஷயம் ரிப்பீட்டடாக நினைக்கிறது பதியுதோ அப்போ ஆழ்மனது அதை நிஜமாக்குறதுக்கான எல்லா வழிகளையும் நம்மளுக்கு காட்டும். நம்ம அதற்கு ஏற்றபடியான செயல்களை நம்மளை செய்ய வைக்கும். ரைட்டா? ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க வெயிட் குறைக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த அளவுக்கு நான் வெயிட் இருக்கிறேன், நான் எதிர்பார்க்கும் ஒரு 60 கிலோ அவங்க வெயிட்டை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நான் 60 கிலோ உடல் எடை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஆழ்மனதில் அவங்க 60 kg இருக்கிறதா தான் அந்த ஆழ்மனம் நினைக்கும். அவங்க அதை விட ஜாஸ்தி இருக்கலாம். ஆனால் ஆழ்மனதுக்கு எது சரி தப்பு உண்மை பொய் அதெல்லாம் எதுவும் அதுக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க நினச்சிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி இதே மாதிரி நான் 50 கிலோ நான் 60 கிலோ எடை அடைந்து விட்டேன், நான் 60 கிலோ எடை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது அவங்களுடைய நம்பிக்கையாக மாறுது. நான் அந்த எண்ணங்கள் எப்போதுமே ஒரு தாட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தாட் பேட்டர்ன் என்ன, அது இட் ஹாஸ் பிகம் அ பிலீஃப். அது ஒரு நம்பிக்கையாக மாறுது. ஸோ அந்த நம்பிக்கை எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஆழ்மனதில் என்னென்னலாம் இருக்குன்னா, எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள், செயல்கள், அதாவது ஹேபிட்ஸ். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது சப்கான்ஷியஸ் மைண்டு தான், நம்முடைய ஆழ்மனம் தான். ஸோ நம்ம ஒரு எண்ணத்தை திருப்பி திருப்பி நினைக்கிறோம், அது நம்பிக்கையாக நம்முடைய ஆழ்மனதில் பதியுது. அந்த ஹேபிட்டாக உருவாக்குறது எதுனா அதுவும் ஆழ்மனம் தான். ஒரு விஷயம் நம்ம திருப்பி திருப்பி நினைக்கிறோமா, அது நம்பிக்கையாக மாறுதா? அடுத்தது அந்த நம்பிக்கையை நிஜமாக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டயட் எடுக்கணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருக்கும். அதற்கேற்ற மாதிரியான செயல்களை நம்மளை செய்ய வைக்கும்.
ஏன்னா ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது நம்முடைய ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னா நம்முடைய ஆழ்மனம் தான். ஸோ நம்ம சொல்கிறோம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கான்ஷியஸ் மைண்டால் சொல்கிறோம், ஆனால் அது ரெஜிஸ்டர் ஆகிறது சப்கான்ஷியஸ் மைண்டில் வென் இட் இஸ் ரிப்பீட்டட். எந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய செய்ய ஆழ்மனதில் அது ரெஜிஸ்டர் ஆகுது. ஆழ்மனதில் ரெஜிஸ்டர் ஆகிறது அது நம்பிக்கையாக மாறுது. அது நம்பிக்கையாக மாற மாற அதை ஹேபிட்டாக மாற்றி அதற்கான செயல்களை செய்ய வைக்கிறது ஆழ்மனம். அப்போது அவங்க அதுக்கேற்ற டயட், அதற்கேற்ற லைஃப் ஸ்டைல், இந்த வாக்கிங் இதெல்லாம் பண்ண அவங்க எதிர்பார்க்குற அந்த 60 கிலோ எடையை அவங்களால் பெற முடியும் பை கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ், இல்லையா? ஸோ இந்த அஃபர்மேஷன் சொல்கிறதுங்கிறது வெறுமனே சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் செட், ஓப்பன் மைண்டட்னஸ், பிலீஃப் அண்ட் தென் டேக்கிங் ஆக்ஷன், இந்த 3 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஒர்க் ஆகுது. அதனால் நம்மளுக்கு என்ன விஷயம் வேணும்னாலும் அதற்கேற்ற மாதிரியான பாசிட்டிவான சென்டென்ஸாக எழுதி இந்த மெத்தடாலஜியில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் அனைத்தும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.